என்ன பொறுத்தவரையும் நான் கிவன் ஒப்பீனியன். எனக்கு வந்து பாலா பத்தி பர்சனலா எனக்கு தெரியாது. ஓகே. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இவர் வந்து ஒரு கார்ப்பரேட் கைக்கூலின்னா, இவர் வந்து நாட்டுக்கு எதனா கெடுதல் பண்ணாரா? கிடையாது. நீர பேனாக்கி பேன பெருமாள் ஆக்குற மாதிரி ஒரு சில ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ரொம்ப கொச்சையா பேசுறாங்க அந்த பையனை பத்தி. அந்த பையன் வந்துட்டு பப்ளிசிட்டின்னு நினைச்சுக்கோங்க. இப்ப எவ்வளவு மினிஸ்டர்ஸ் பப்ளிசிட்டிக்கா பண்றான், எவ்வளவு கொள்ளடிக்கிறான், எவனா ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைக்கிறானா? சரி இந்த பையன் எங்கேயோ கொள்ளடிச்சுதானே வந்து கட்டுறான், கட்டுனாங்க. இந்த பையன் அந்நேரத்துக்கு கொள்ள அடிச்சுட்டு ஏமாத்திட்டு போனானா சரி. அது கூட இஸ் லைக் ராபர்ட் ஹூட். மேபி இஸ் ராபர்ட் ஹூட். பணக்காரங்க கிட்ட வாங்கி அட்லீஸ்ட் ஏதோ சர்வீஸ் பண்றான். அதை நம்ம பாராட்டலாம். இதெல்லாம் இந்த அரசியல்வாதிகளையும் இந்த பாலாவையும் கம்பேர் பண்ணாதீங்க. பாலா மேபி ஏதோ பொலிட்டிக்கல் பார்ட்டியே குடுத்துட்டு இருக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு கார்ப்பரேட் சிஎஸ்ஆர் அந்த பையனை நம்பி குடுத்துட்டு இருக்கலாம். இல்லாட்டி ஏதோ ஒரு தீவிரவாதி கும்பலே குடுத்துட்டு இருக்கலாம். பட் அவன் வந்து தீவிரவாதத்துக்கு யூஸ் பண்ணல. அவன் ஆம்புலன்ஸ் தானே வாங்கி கொடுத்தான், சைக்கிள் தானே வாங்கி கொடுத்தான், ஸ்கூட்டர் தானே வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த தண்ணி இதப்போ எல்லாத்துக்கும் போய் அந்த இது ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். கேபிஒய் பாலா அவர்கள் நிறைய பேருக்கு உதவி வந்து பண்ணிட்டு வந்திருந்தாரு. அவர் சம்பாதிக்கிற எல்லா பணத்திலையும் வந்து ஆம்புலன்ஸ் வந்து கட்டி கொடுப்பாரு, சாப்பாடு வந்து கொடுப்பாரு. என்ன பினான்சியல் தேவை எல்லாம் சாமானிய மக்களுக்கு பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவரோட ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காரு அவரோட வீட்டு பக்கத்துலயே. சோ இப்படி இருக்கிறப்ப அவர் வந்து ஒரு தேச விரோதி, அவர் வந்து ஒரு கார்ப்பரேட் கைகூலி, காசு வாங்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவர் பண்றதெல்லாம் ஃபேக் அப்படின்ட்டு ஒரு அலிகேஷன் வெளியே அப்படியே பரவுது. ஒருத்தர் மட்டும் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு மேம். அதுக்கப்புறம் அப்படியே பரவிக்கிட்டே வந்துருக்கு. பாலா சைடு இருந்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் கிடையாது, ஃபேக். பட் இதை எப்படி பாக்குறது இந்த விஷயங்கள் எல்லாம்? நான் என்ன பொறுத்தவரையும் நான் கிவன் ஒப்பீனியன். எனக்கு வந்து பாலா பத்தி பர்சனலா எனக்கு தெரியாது. ஓகே. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இவர் வந்து ஒரு கார்ப்பரேட் கைக்கூலின்னா, இவர் வந்து நாட்டுக்கு எதனா கெடுதல் பண்ணாரா? கிடையாது. இவர் வந்து ஏதோ வந்திருக்குது, டிஸ்ட்ரிபியூட் பண்றாரு. ஓகே. இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் இஸ் டவுட்ஃபுல் தான். ஏன்னா ஒரு சின்ன நடிகர் எப்படி இந்த அளவுக்கு இவருக்கு பணம் வருதுன்னா, மேபி யாரோ சிஎஸ் கார்ப்பரேட்ஸ் மேபி கிவிங். ஏன்னா அவர் வந்துட்டு நல்ல வேலை செய்யறாரு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பாம்பேல ஒரு பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர். பட் அவருக்குமே கார்ப்பரேட்ஸ் தான் பணம் கொடுக்கும். மறுபடியும் இந்த மாதிரி அவர்கிட்ட போனோம்னா அவர் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாரு. சார் அகையில மேபி சம் கார்ப்பரேட்ஸ் இது பாலாக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்கலாம். அதை வந்து பெருசா எப்படின்னா ஈர பேனாக்கி பேன பெருமாள் ஆக்குற மாதிரி ஒரு சில ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ரொம்ப கொச்சையா பேசுறாங்க அந்த பையனை பத்தி. அந்த பையன் வந்துட்டு பப்ளிசிட்டின்னு நினைச்சுக்கோங்க. இப்ப எவ்வளவு மினிஸ்டர்ஸ் பப்ளிசிட்டிக்கா பண்றான், எவ்வளவு கொள்ளடிக்கிறான், எவனா ஒருத்தன் வந்து ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு நினைக்கிறானா? சரி இந்த பையன் எங்கேயோ கொள்ளடிச்சுதானே வந்து கட்டுறான், கட்டுனாங்க. அவன் மக்களுக்கு தானே செய்யறான். ஆம்புலன்ஸ் மக்களுக்கு தானே கொடுத்தான் அந்த தம்பி. அதுக்கப்புறம் அந்த ஃபிளட் வந்தப்போ மக்கள் பாதியில போய் ஏதோ கொடுத்தான். சரி நீங்க அதை பப்ளிசிட்டின்னு நினைச்சுக்கோங்க. அதனால செஞ்சான்ல. இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? இப்ப இந்த இருக்கிற மந்திரிங்கெல்லாம் இந்த 50 வருஷமா இருந்தவனுங்க எல்லாம் கொள்ளடிச்சு எவனா ஒருத்தனாவது மக்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டானா? இந்த கேஎன் நேரு இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் அவரோடதுதான். அங்க போய் பாமர மக்கள் போக முடியுமா? செய்ய முடியுமா? சோ அகைன் வை வி ஷுட் டாக் இல் அபவுட் இட். அந்த பையன் அந்நேரத்துக்கு கொள்ள அடிச்சுட்டு ஏமாத்திட்டு போனானா சரி. அது கூட இஸ் லைக் ராபர்ட் ஹூட். மேபி இஸ் ராபர்ட் ஹூட். பணக்காரங்க கிட்ட வாங்கி அட்லீஸ்ட் ஏதோ சர்வீஸ் பண்றான். அதை நம்ம பாராட்டலாம். பட் யாரா இண்டிவிஜுவல் ஏமாத்திட்டு அந்த மாதிரி யாரா கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா லெட் அஸ் டாக் அபவுட் இட். ஆனா இஃப் ஹி இஸ் ஸ்பெண்டிங் த மணி, அந்த சோர்ஸ் வந்து வி டோன்ட் நோ. அதை பத்தி நம்மளுக்கு தேவையும் இல்லை. அது லெட் இட் பி ஃப்ரம் ரஷ்யா, லெட் இட் பி ஃப்ரம் ஆப்பிரிக்கா, லெட் இட் பி ஃப்ரம் அமெரிக்கா. அது வந்து அவன் தனி வீடை போய் கட்டி அப்படியே அவன் கட்டினா அது அவன் பிரச்சனை. பட் வாட் இஸ் ஹி டூயிங்? அவன் வந்து ஹாஸ்பிட்டல் தானே கட்டியிருக்கான் அந்த தம்பி. ஆம்புலன்ஸ் தானே கொடுத்திருக்காரு. இப்ப அதை பத்தி எதுக்கு இவங்க கொச்சப்படுத்தணும்? அதுதான் இம்பார்ட். நிஜமாவே எதனா உண்மையா இருந்துச்சுன்னா சரி. என்ன இதுல தேச துரோகம் இருக்குது? பணத்தை தூக்கிட்டு வந்து கட்டுறது தேச துரோகமா? அப்ப நம்ம நாட்டுல கொள்ளடிச்சு இவனுங்க வெளிநாட்டுக்கு எடுத்துப்பா, அது என்ன துரோகம்? So I guess let us think. அந்த இது let him answer the government. Let the government அந்த பையனை கேள்வி கேட்கும். எங்க இந்த தம்பி உனக்கு இந்த பணம் எல்லாம் வருது? இப்ப எனக்கே இந்த மாதிரி பணம் தான் நான் தான் செய்வேன். நானும் அதை செய்யலாம்னு நினைக்கிறேன். நான் வந்து ஏழைகள்னா நாட் ஏழைகள். நிஜமாவே நிறைய மக்களுக்கு இன்னும் கூட ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி இல்ல. நீங்க நம்ம சொல்லலாம் ஜிஹெச் இருக்குது, இது இருக்குது. பட் அந்த ஜிஹெச்ல எப்படி எவ்வளவு டர்ட்டியா இருக்குது, எவ்வளவு அசிங்கமா இருக்குது, எல்லாத்தாலும் அங்க போக முடியாது. பாவம் ஏழை மக்களே கஷ்டப்படுறாங்க. இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து இந்த மூளை சரியில்லாத குழந்தைங்களுக்கு எவ்வளவு ஃபெசிலிட்டி கொடுக்குது, எந்த ஸ்கூல் நடத்துது, எவ்வளவு குழந்தைங்க பேரண்ட்ஸ் வந்து வசதி இல்லாம இந்த பிள்ளைங்களை வச்சு கஷ்டப்படுறாங்க.
இப்ப இதெல்லாம் யார் செய்யறது? அகல பாலா இஸ் டூயிங் சம்திங் குட், அது நல்லதா எடுத்துக்கலாம். நம்ம வந்து இட்ஸ் நாட் மை ஜாப் அண்ட் யோர் ஜாப். எங்கிருந்து பணம் வருதுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பணம் வந்தாலே நாட்டுல மக்களுக்கு பொறாமையும் இருக்கும். ஓ இவனுக்கு காசு வந்துருச்சான்னு சொல்லி. ஐ எம் நாட் தட் கேட்டகரி. நான் வந்துட்டு அந்த பையன் பணம் கொள்ளையே அடிச்சிருக்கட்டும். அவன் வந்து கொள்ளையே அடிச்சுட்டு வந்துட்டு தூக்கிட்டு வந்து குடுக்குறான்னு மக்களுக்கு தானே செய்யறான். இட்ஸ் ஓகே. இந்த அரசியல்வாதிகளை விட அவன் நல்லதுதான் செய்யறான்னு நான் இந்த பாலா விஷயம் இந்த மாதிரி அவர் வந்து செலவு பண்ணி மக்களுக்கு பண்றத இவங்க எப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு பாக்குறாங்க அப்படின்னா, நார்த் இந்தியால சோனு சூத் அப்படின்ற நடிகர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. பார்த்தா அவர் வந்து பிஜேபி சார்பா வேலை பார்க்குற ஆளு, அவர் சொல்லிதான் பண்றாங்க. அதனால அவரை டெவலப் பண்ணி எலெக்ஷன்ல நிக்க வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. ஏன் இங்க தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலை பிஜேபிக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணாமலை எப்படிதான் பண்ணாங்க. இயற்கை விவசாயி இவரு, இப்படிதான் மக்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்றாரு, ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படின்ட்டு பிஜேபிக்கு வரதுக்கு முன்னாடி ப்ரமோட் பண்ணாங்க. நான் வந்து சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். நீ வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருந்த, உனக்கு எவ்வளவு சம்பளம் இருந்திருக்கும்? 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம், 3 லட்சமே வச்சுக்கலாம். 3 × 12 36 லட்சம். நீ எவ்வளவு வருஷம் நீ போலீஸ் ஆஃபீஸரா இருந்த? நீ இருந்ததே 5 6 வருஷம் தான் இல்லையா? நீ வரும்போது நீ என்ன சொன்ன? நான் ஏழை விவசாயின்னு சொன்னேன். என்ன நீ இயற்கை, எல்லாருமே இப்ப இயற்கை, நானும் தான் இயற்கை விவசாயம் பண்றேன், அதுக்குன்னு சொல்லி நான் நாட்டு மக்களுக்கு சேவை பண்றேன்னா? இதெல்லாம் பைத்தியக்காரத்தை பாருங்க. என்னோட காலேஜ்ல நான் இயற்கை விவசாயிக்கு ஃப்ரீயா இடத்த கொடுக்குறேன். 5 பைசா ஐ டோன்ட் டேக் ரெண்ட் ஃப்ரம் தெம். லெட் தெம் யூஸ் பாவம், அவங்க நல்லா வரட்டும்னு சொல்லிட்டு. அதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது நான் பண்றேன்னு பேசிட்டு இப்ப நான் பண்றேன். எவ்வளவு ஏழை பிள்ளைங்களை நான் படிக்க வைக்கிறேன். அதுக்காக இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எனக்கு என்ன மெடலா கொடுக்க போது, இல்லாட்ட பத்மபூஷன் அவார்டு கொடுக்க போது தேவையும் இல்லை. எனக்கு அந்த அவார்டும் வேண்டாம். இதெல்லாம் இந்த அரசியல்வாதிகளையும் இந்த பாலாவையும் கம்பேர் பண்ணாதீங்க. பாலா மேபி ஏதோ பொலிட்டிக்கல் பார்ட்டியே கொடுத்துட்டு இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு கார்பரேட் சிஎஸ்ஆர் அந்த பையனை நம்பி கொடுத்துட்டு இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ ஒரு தீவிரவாதி கும்பலே கொடுத்துட்டு இருக்கலாம். பட் அவன் வந்து தீவிரவாதத்துக்கு யூஸ் பண்ணல. அவன் ஆம்புலன்ஸ் தானே வாங்கி கொடுத்தான், சைக்கிள் தானே வாங்கி கொடுத்தான், ஸ்கூட்டர் தானே வாங்கி கொடுத்தான். அதுக்கப்புறம் அந்த தண்ணி இதப்போ எல்லாத்துக்கும் போய் அந்த இது ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான். அதே மாதிரி சூத் ஆல்சோ இஸ் பைங் சைக்கிள்ஸ், இது அது ஏதோ பண்றான் அவனும் சிஸ்டம். அது பிஜேபி, எனக்கு பிஜேபி பார்ட்டியே பிடிக்காது. பட் அவங்க என்ன இந்த மால் மூலியமா என்ன நல்லது செய்யறாங்க, இட்ஸ் ஓகே. லெட் அஸ் டேக் இட் பாசிட்டிவ். நம்ம வந்து அரசியலையும் எதையும் கனெக்ட் பண்ண வேண்டாம். இந்த சர்வீஸ் தான் நம்ம பார்க்கணும். பட் டோன்ட் டெல் அண்ணாமலை இஸ் பர்ஃபெக்ட். அண்ணாமலை இஸ் த பிக்கஸ்ட் ஃப்ராட். கொள்ளை அடிச்சிருக்கான். இதே தமிழ்நாடு மினிஸ்டர்ஸ் கிட்ட 8000 கோடி அடிச்சிருக்கான். ஆருத்ரால 2500 கோடி எடுத்திருக்கான். அதை 10,000 கோடி மற்ற மக்கள் கிட்ட இதை செய்யறேன் அதை செய்யறேன்னு சொல்லி மிரட்டி எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் கிட்ட கொள்ளை அடிச்சிருக்கான். இது வேணா மற்ற ஒரு சிலர் அவனை ஹீரோ வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கலாம். எங்கிருந்து இன்னைக்கு உனக்கு இவ்வளவு கார் இவ்வளவு இது வந்துச்சு? உனக்கு வெக்கமா இல்ல? நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சிங்கம் பிங்கம் சொல்லிட்டு ஒரு 10 போலீஸ்காரங்க செக்யூரிட்டி வச்சிருக்கிற. இதுலயே நீ ஒரு கோலன்னு தெரியுது. இஸ் a big bloody fraud. ஐ நோ அந்த ஆள் என்னென்ன ஊழல் யார் யார்கிட்ட பணம் வாங்கி எங்க இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு பேர் என்கிட்ட உண்மை சொல்லிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு பயம் வெளியே வந்து சொல்லிருக்கு என்னன்னா உடனே அவங்களுக்கு ரேடு வரும்னு சொல்லிட்டு. எல்லாருமே கீதா கிடையாது. ஸோ டோன்ட் கம்பேர் பாலா வித் திஸ் அண்ணாமலை. அண்ணாமலை இஸ் a big fraud. பாலா வந்து யார்கிட்டயும் போய் மாத்தி பணம் வாங்கிட்டு வரல. இல்ல இப்ப என்கிட்ட வந்து கீதா மேடம் எனக்கு 10,000 கொடுங்க, இல்ல நான் போய் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் சொல்ல. இல்ல போய் மக்களுக்காக கொடுக்குறேன்னா நல்ல விதமா வந்து கேட்டா இட்ஸ் ஓகே. பட் அண்ணாமலை செஞ்சதெல்லாம் கொள்ள மிரட்டிட்டு பிளாக்மெயில் பாலிடிக்ஸ். எவ்வளவு பெரிய யோகிய சிகாமணி மாதிரி இப்ப பேசுறாங்க. பைத்தியக்காரங்க. இந்த பைத்தியக்கார மக்கள் இப்படி எல்லாம் இருக்கும்போது மட்டும் அரசியல் இப்படிதான் இருக்கும். Start your career at KSG Institutions. Well infrastructure, 15 UG programs, 6 PG programs, 7 research programs, industry-based courses, nursing, catering, well-equipped laboratory, sports, yoga, NCC, NSS, many extracurricular activities. No donation, no capitation. JK College of Nursing and Paramedical, BSc Nursing 4-year course and Bachelor of Physiotherapy 4.5 years course. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. www.ksgcollege.com